بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நவீன தௌஹீத்வாதிகளுடைய ஆசானாக திகழக்கூடிய அண்ணன் பிஜே அவர்கள் நேற்று ஞாயிறு நேரலில் பேசுகிறார். அதில் என்னை பற்றி அவர் சில தகவல்களை சொல்கிறார். ஜாக் மௌலவி புகாரி அவர்களுக்கு சில விஷயம் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் நாட்களாக மண்டக்கணம் பிடித்து தம்பட்டம் அடித்து கொண்டு திரிகிறேன். அண்ணன் பிஜே அவர்களுக்கு என்ன பண்ணேன், நான் என்னுடைய வீடியோ அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கு என்ன பண்ணார், அவர் ஒரு என்டிஎஃப்ல உள்ள ஒரு தாயை பதில் கொடுத்தாரு என்று சொல்றார். அதே போல நான் அவங்க இமாம்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நான் பேசாமல் ஓடிட்டு நான் என்ன பண்ணேன், அவருக்கு இமெயில் போட்டு அவரை வாதத்துக்கு கூப்பிட்டதை போல என்ன பண்றாரு, அவர் நம்மை எந்த அளவுக்கு மட்டப்படுத்த முடியுமோ அவருடைய அந்த யதார்த்த அந்த குணத்தோடு அவர் பேசிய அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு அறிவிப்பு என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது கேள்வி வகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, அந்த புகாரி என்கிற ஜாக்கில் பணியாற்றக்கூடிய ஜாக் இயக்கத்தில் அங்கே ஒரு பணியாளராக இருக்கக்கூடிய புகாரிங்கிற ஒரு ஆள் ஒரு தம்பட்டை அடித்து கொண்டு கொஞ்சம் நாளாக திரிகிறார். அவர் ஏற்கனவே சில வீடியோக்களை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பார். அதை கேட்டோம்னு சொன்னால், இவர் அதாவது பேர் எடுப்பதற்காக நிறைய பேசி அனுப்புறாரு. மறுப்புண்டு, நம்முடைய கருத்துக்களுக்கு மறுப்புண்டு பேசுவார். அதை கேட்டாலே சிரிப்பு வரக்கூடிய வகையிலையும் அவருக்கு அவரை முரண்படக்கூடிய வகையிலையும் போதிய ஆய்வு இல்லாமல் அவசர கொடுக்க மாதிரி ஒரு பேர் எடுப்பதற்காக அவர் செய்கிறார் என்று நம்ம விளங்கி அதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். அந்த நேரத்தில் தான் திருச்சியில் உள்ள ஆர்வை ஜாகிர்ங்கிற ஒரு சகோதரர் இதுக்கு நான் மறுப்பு கொடுக்குறேன், அவர் மௌலவிலாம் கிடையாது, ஆனால் மார்க்கத்தை நல்லா அவரை தேடி அறிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு தாய், அவர் என்னை தொடர்பு கொண்டு கேட்ட அடிப்படையில் அவருக்கு இவருடைய வீடியோக்கள் அனுப்பி விட்ட உடனே அவர் மறுப்பு போட்டார், தெளிவான மறுப்பு போட்டார். அந்த மறுப்பு வீடியோவை நான் என்ன செஞ்சேன்னா, அந்த புகாரிக்கு அனுப்பி வச்சேன். உனக்கு திருச்சியில் உள்ள ஒரு சகோதரர் பதில் சொல்லியிருக்காரு, பெரிய ஆலிம்லாம் தேவையில்லை, நீ பேசுகிற எல்லாமே உன் கையில் உள்ளது பிடிங்கி உடனே அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை, எந்த ஒரு வாதமும் இல்லை, உதவாக்குற வாதத்தை தான் வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் போட்டு விட்டு அதை பிளாக் பண்ணி விட்டேன். டெய்லி தேவை அனுப்பிட்டு இருப்பார். அவர் என்ன செய்யறாருன்னா, வாட்ஸ்அப் குழுமத்தில் ஏதாவது விவாதங்கள் நடந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய் அப்புறம் என்ன செய்யறாருன்னா, நமக்கு மெயில் போட்டுருக்காரு, நான் கலந்துரையாளுக்கு வருகிறேன் அவர் போடும்போது அதுலேயே அவருடைய மண்டக்கணமும் தெரியுது, மடமையும் தெரியுது. கலந்துரையாளுக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வது தவறு என்பதை நான் நிரூபிப்பேன். கடைசியில் இருந்தால் முடிக்கிறார். இது கலந்துரையாடல் விவாதமா? கலந்துரையாட வரணும்னு சொன்னா உங்கள்கிட்ட சில சந்தேகங்கள்லாம் கேட்டு அது பேர் தான் கலந்துரையாடல் சொன்னா, விவரங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் வருவதற்கு பேர் கலந்துரையாடல். கலந்துரையாடல் வாசகத்தை போட்டுக்கிட்டு விவாத கிரவுண்ட்ல வராம இவர் நிரூபிப்பாராம், நான் உங்களுடைய கொள்கை தவறு நிரூபிக்க போறேன் அப்படின்னு தான் இவனுக்கு கலந்துரையாடலும் வழங்கல, விவாதம் வழங்கல, ஒரு மண்ணு வழங்கலன்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்திட்டோம். அடுத்தது நான் எந்த ஒரு இயக்கத்தின் பின்புலமும் இல்லைன்னு ஆரம்பமும் பொய்யில ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு, பின்புலமா இருக்காரு, அவருடைய தாயா இருக்கிறாரு, நான் இயக்கத்தின் சார்பாக இதை எழுதலன்னு அது உண்மையா இருக்கலாம். எந்த இயக்கத்தின் பின்புலமும் கிடையாது, அதுவும் பொய்யிலே மேல் எழுதியிருந்தார். அப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின தாயா பேச முடியும். நீ பேசுற விவாதத்துக்கு ஒரு அடிப்படையில் எல்லாம் எழுதிருக்கிற, நிரூபிக்க வரேங்கிற, ஆனா கலந்துரையாடல் சொல்லி என்ன செய்யற நடுவதும் பாக்குற, அதுலயே உன்னுடைய அறியாம விளங்குது. அதனால இவர் பேசுனதுக்கெல்லாம் இலங்கையில் உள்ள நம்ம சகோதரர்கள் ராசிக்கு ரஸ்மியெல்லாம் உலகம் பதில் கொடுக்காதுன்னு போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே பாயிண்ட் இல்ல, பேருக்காக பேசி தெரியாரு அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கள் அனுப்பி. அதனால இவர் ஒரு அன்பிட்டான ஒரு ஆளுக்கு வாதம் பண்ணுவதற்கோ கலந்துரையாடலுக்கோ தகுதி, ஒரு நாலேஜ் உள்ள ஆள் தானே பண்ணணும். அது மாதிரி உள்ள காரணத்தினால தான் நம்ம சொல்லியிருந்தோம், நீ இயக்கத்துல இருந்து வந்தா இயக்க லெட்டர்போட வா, தனியா வர்றாந்தா ஒரு தாக்கம் ஏற்படுத்திருக்கணும், அவன் சின்னவனோ பெரியவனோ ஒரு தாக்கம் ஏற்படுத்திருக்கணும். நீ பேசின எந்த ஒன்றை கேட்டாலும் ஒருத்தர் சிரிச்சுட்டு போயிடுவான், நீ என்ன முரண்படுறேன்னு சொல்லுவான். அப்படியான ஒரு ஆள்கிட்ட போய் விவாதம் பண்றது, நீ பேசிட்டு இருக்கு, நீ எத்தனை பேர் வென்றெடுத்து ஒரு ஆளே வென்றெடுக்க முடியல, அதை கேட்கிற எல்லாருமே இந்த பதில் சொல்லாது என்ற அளவுக்கு லட்சணமா இருக்குது. அப்ப அந்த ஆர்வை ஜாகிருடைய கூட நான் முதல் கமாண்ட்ல போட்டு வரேன் பாத்துக்கிறேன். அதுக்கு அவர் மொழி இல்லாத ஒரு ஆள் அவர் மறுப்பு கொடுக்குறாரு, அந்த மறுப்புக்கு பதில் சொல்ல வைக்கல. அதனாலதான் இப்ப வீடியோ போட்டு செய்யறாரு, அதாவது மண்டக்கணம் எல்லை மீறிய மண்டக்கணம், ஒரு அளவும் தெரியல, ஆனா மண்டக்கணம் மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனாலதான் அலட்சியப்படுத்தணும். இவர் அதுக்கு தகுதியான நல்ல கிடையாது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, ஒழுங்கா பேசக்கூடிய தகுதியான நேரத்தை போய் வேஸ்ட் பண்ண முடியுமா? இவர் பேசினா நான் சொல்ல புரிந்து கொள்றாரு கூட கிடையாது. நம்ம சொன்னா வேற ஒண்ணு பெரிய ஒரு ஆளா இருக்கிறார். அதனால அதுக்குரிய கெப்பாசிட்டியான ஆட்களை இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா, ஒரு தனி நபராக இருந்தாலும் நம்ம விவாதத்துக்கு ரெடியா தான் இருக்கணும். ஒரு அப்பாசலி நம்மளே கூப்பிட்டோம் கலந்துரையாளுக்கு வாங்கன்னு சொல்லி, அவரால் ஒரு தாக்கம், ஒரு விஷயங்கள் ஏதோ மறுப்புண்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாரு இல்லையா, அதுல ஒரு தாக்கம், அவருக்கு பதில் சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேள்வி வரும். இவர் சொன்னதுக்கு இவருக்கு கண்டுக்கிறாதேங்கிறாங்க எல்லாரும், அந்த லட்சணத்தில் உள்ள ஆளா இருந்துகிட்டு, ஆனா மண்டக்கணம் மட்டும் எல்லைக்கு மேல தலைக்கு மேல இருக்குது. அதனால நிரூபிப்பேங்கிறார். கலந்துரையாளுக்கு வருவாரா, நீங்கள் சொல்லி தவறு நிரூபிப்பேன் அப்படின்னு மெயில் முடியுது. கடைசியில் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க, விவாதத்துக்கு அழைச்சிருக்கணும், விவாதம் அந்த முறைப்பட்டு வரணும். விவாதம் சொன்னா நம்ம நேருக்கு கரெக்டா டைம் போட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டு அப்படி அந்த மாதிரி அசிங்கப்பட்டு போயிடும் பயந்துகிட்டு தான் கலந்துரையாடல் போர்வையில் வருவாரா, மக்கள்கிட்ட பேர் எடுப்பதற்காக வேண்டி நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு. சாதாரண ஒரு இமாம் முகமதுங்கிறவரோட வாட்ஸ்அப் உரையாடலையே நீங்க எந்த லட்சணத்தில் பின்வாங்கி ஓடனேன்னு தெரியுது. அதனால இந்த வேலை நீங்க செய்யாது, தகுதி உள்ள ஆளுக்கு வாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லை, அது தகுதி இல்லாம போட்டு நம்ம வெத்து விளம்பரம் பண்றீங்கன்னா இவர் சம்பந்தமா உள்ள இதோட விட்டுருவோம், அதை பத்தி பேச மாட்டோம். ஏன்னு கேட்டா வீடியோ போட்டு பெரிய ஒரு விவாதத்துக்கு அழைச்ச மாதிரி அப்படி பந்தா காட்டி தெரியாத தவிர அதுக்குரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. அது வாசிக்கிற முறையும் சரியில்லை, வாதமும் சரியில்லை, நம்ம சொல்றது புரிந்து கொள்றதும் சரியில்லை, சொல்ற பதிலும் கெசம் சைடு போல இருக்குது. அப்படிங்கிறத அந்த ஆர்வை ஜாகில் கொடுத்த பதிலே அது பல மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்தது, அதுல இருந்து நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். அதனால அது ஒரு பதிவாக போட்டு கொடுக்குறோம். இதுல பார்த்துருப்பீங்க சகோதரர் பிஜே என்ன பேசுறான்னு சொல்லிட்டு. இவர் மட்டம் தட்டுவது புதுசு கிடையாது. யாரெல்லாம் இவருக்கு எதிராக செயல்படுறாங்களோ எல்லா நபர்களையும் இவர் மட்டம் தட்டி பேசியிருக்கிறார். இவர் மட்டம் தட்டாத ஆள் யார் இருக்காங்களா?
யார் இவருக்கு ஜால்ரா பட்டு கொண்டு இவரோட இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வச்சு பேசுவார். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நான் அதை பத்தி பின்னால சொல்றேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய இவர் கருத்து தவறென்று மக்களுக்கு சொல்லக்கூடிய அனைவரும் என்ன செய்வாரு, டேமேஜ் மட்டும் தான் பேசுவார். நம்மை பேசுவது பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்மை விட வயதுல மூத்த, நம்மை விட கல்வியில மூத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாரு, மட்டாந்தடி தான் பேச்சிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் தான் அண்ணன் பிஜே என்பது எல்லாரும் அறிந்த விஷயம். இது ஆச்சரியமான விஷயம் அல்ல. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா வந்து, நான் வந்து என்ன பண்ணேன்னா என்டிஎஃப் உலமாக்களோட வாட்ஸ்அப் குழுமத்துல வாதம் செய்யாம பயந்து ஓடிட்டு நேரடியா இவருக்கு வந்து கலந்துரையாடல் செய்ய வர்றேன், நான் வந்து உங்களுடைய கருத்துக்கள் தவறு நிரூபிப்பேன் என்று நான் சொன்னதாக சொல்றாரு. அப்ப கலந்துரையாடலாம் என்னவா, அது வந்து நேரில் உட்கார்ந்து விஷயங்களை கேட்டு போறதா கலந்துரையாடல். வாதங்கிறது வந்து டைம் போட்டு பேசுவோம், அதுல வந்து மாட்டிக்கிடுவாங்க. எனவே என்ன பண்ண பயந்துட்டு கலந்துரையாடல் என்ற பேர்ல வருவாராம். வந்து இவர் வந்து எங்க வந்து நிரூபிப்பாராம். அப்ப இவனுக்கு வந்து கலந்துரையாடல் தெரியல, அதே போல வாதமும் தெரியல என்று சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்றாரு, அது ஒரு விதமாக என்ன செய்யறாரு, எந்த அளவுக்கு வந்து மட்டப்படுத்த முடியுமோ அவருடைய அந்த யதார்த்த குணத்தோடு அவர் எப்படி மற்றவங்களை வந்து டீல் பண்ணுவாரோ அந்த முறையில தான் என்ன பண்ணாரு, நம்மளையும் டீல் பண்ணியிருக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குடும்பத்துல வந்து நாம வந்து பேசாம ஓடிவிட்டோம்னு சொல்றாரா இல்லையா, இது பச்சை அவதூறு. இவருக்கு தெரியுமா, இவங்க மக்கள் எதை சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மக்கள் வந்து எதுக்கு நம்மள பேச வந்தாங்க, எதுக்கு இமெயில் போட சொன்னாங்க என்று இப்ப நமக்கு புரியுது. ஏன்னா சகோதரர் பிஜே வந்து நம்ம எடுத்து பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இருந்தது. நமக்கு வந்து அவர் பதில் தர மாட்டாரு, பதில் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம பேசல. நம்ம அவர் பதில் தரணும், நமக்கு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும், அவரை வச்சுதான் நம்ம ஃபேமஸ் ஆகணும் என்று எந்த நோக்கம் நமக்கு கிடையாது. நாம இஹ்லாஸ் என்ன செய்யறோம், இவர் மறுத்த ஹரிஸ் மறுப்புகளுக்கு நாம படிச்சு மக்களுக்கு என்ன விளக்கத்தை சொல்றோம். அந்த மக்களுக்கு விளக்கத்தை போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் தான் நமக்கு இருக்கே தவிர நாம வந்து இவரை வச்சுதான் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று எந்த ஒரு இது நம்ம கருதியது கிடையாது. என்ன சொல்ல போனா வந்து நாம வந்து டைப்பிங்ல தான் என்ன பண்ணோம், கட்டுரையை தான் போட்டுட்டு இருந்தோம் ஃபேஸ்புக்ல. நிறைய மக்கள் சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, வீடியோ பேசுங்க, நீங்க வீடியோ பேசினா தான் மக்களுக்கு போய் சேரும், நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து போடுறீங்க கோர்வையா, ஆனா வந்து வீடியோ பேசினா தான் மக்களுக்கு போய் சேரும் என்று சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த என்டிஎஃப்ல இருந்து டிஎன்ஏஜில இருந்து வெளியே வந்த மக்கள், ஆரம்பத்தில் டிஎன்ஏஜி பயணிச்சவர்கள், அண்ணன் பிஜே உடைய கொள்கையை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள், இப்ப நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, வெளியே வந்து நம்ம கூட பயணிக்கிறாங்க. அந்த மக்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க. வீடியோ தான் மக்களுக்கு நீங்க ரீச் ஆகுது, நீங்க கட்டுரை பூரா பெருசா போகாத உட்காந்து படிக்க மாட்டாங்க, வீடியோ போட்டாதான் ரீச் ஆகும் என்று மக்கள் என்ன சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதுக்கப்புறம் தான் சரி மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியா இருக்குது இந்த சமூக வலைதளம், இந்த சோசியல் மீடியா யூடியூப் மூலியமா தான் நிறைய மக்களுக்கு போய் சேருது என்ற நோக்கத்துக்காகத்தான் மக்களுக்கு போய் சேர்க்கணும் கருத்துக்களை. அப்ப எந்த நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணோம், இதை ஆரம்பிச்சு பேசணுமே தவிர நாம ஃபேமஸ் ஆகணும், நம்முடைய பேர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம மண்டக்கடை முடிச்சு நம்ம தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இவர் சொல்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏவை சார்ந்த மக்கள் வாட்ஸ்அப் குடும்பத்துல வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தலைப்பு போட்டு பேசலாம்னு சொல்றோம், ஒரு முதல் தலைப்பு போடுறோம், 2-3 தலைப்பு போட்டோம். முதல் தலைப்புல வந்து என்ன அப்படின்னா வந்து ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதான்னு போடுறோம். அப்ப நீங்க ஹதீஸ் மறுத்து கொண்டே போறீங்களே, ஹதீஸ் மறுத்துக்கிட்டே போனா ஹதீஸ் எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதற்கு ஒரு தரப்புல என்டிஎஃப்ல இருந்து வந்த இமாம் முகமதுன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பதில் சொல்ல முடியாம அவர் அங்கங்க தாவரர், அந்த ஹதீஸ்க்கு பேச சொல்லுங்க, இந்த ஹதீஸ்க்கு பேச சொல்லுங்கன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம நம்ம தலைப்பு எது பேசுறோம், ஹதீஸை மறுத்துக்கிட்டே போறீங்க. இப்ப ஹதீஸுக்கு பாதுகாப்பு என்ன உத்தரவாதம், எப்படி ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்று நிறுவீங்க என்று சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நாம என்ன சொல்றோம் தெளிவாக, அன்றைய காலத்துல அறிஞர் பெருமக்கள் அறிவிப்பாளர் ஆராய்ந்து கருத்துக்களை ஆராய்ந்து நுணுக்கமாக, அவ்வளவு நுணுக்கமாக ஹதீஸ்களை விதிகளை போட்டு ஹதீஸை பாதுகாத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கே ஹதீஸ் தரம் பிடிக்கப்பட்டு விட்டது. அறிவிப்பாளருடைய அந்த வரிசையை வந்து அறிவிப்பாளருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆராயப்படும் வரைக்கும் தான் சில ஹதீஸ்கள் பெண்டிங்ல இருந்தது. அதுக்கு பின்னால் ஆராயப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்ட பின்னால ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு விட்டது 1000 வருஷம் தாண்டிச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து புதுசா ஹதீஸை மறுத்து போட்டு, இன்னும் சொன்ன போனா இவங்க ஹதீஸ் மறுப்பு முடிவுக்கே வரல. நம்ம கேட்கிறோம், அண்ணன் பிஜே உடைய மௌத்துக்கு அப்புறமாச்சும் ஹதீஸ் மறுப்பு முடிவுக்கு வருமானு கேட்கிறோம். அதுக்கு பதில் இல்ல. நீங்க பிஜே தக்லீத் பண்றீங்க, நீங்களா சுயமா ஹதீஸை மறுத்தீங்களா, இல்ல வேற இமாம்கள் ஹதீஸை மறுத்திருக்காங்களா, இந்த அண்ணன் மறுத்த ஹதீஸ்கள்னு சொல்ல கேட்டா அதுக்கு வந்து அவர் ஆதரவு வைக்கல. என்ன சொல்ல போனா எந்த இமாம்கள் சைஹான ஹதீஸை மறுத்தாங்க, எந்த காரணம் சொல்லி மறுத்தாங்க, அப்படி ஒரு ஹதீஸை காட்டுங்க. அண்ணன் பிஜே மறுப்பதை போல இமாம்கள் மறுத்த சைஹான ஹதீஸை மறுத்த ஆதாரத்தை காட்டுங்க என்று நம்ம கேட்கிறோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆதாரத்தை எடுத்து போட தயாரில்லை. 4 நாள் அவகாசம் கொடுத்து 4 நாள் வாதம் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் ஆதாரமே வைக்கல. கடைசி என்ன பண்ணுறாரு, நாம தொகுப்புரையை வழங்கிட்டு போனதுக்கு பின்னால கடைசி என்ன பண்ணுறாரு, இமாம்கள் ஹதீஸை மறுத்தாங்கன்னு சில லிஸ்ட் போடுறாரு. அப்போ நம்ம சொல்லிட்டோம் தொகுப்புரையில் வந்து ஆதரவு வைக்கக்கூடாது, அதை அழிங்கன்னு சொல்லி அப்போ அவங்க தரப்புல உள்ள அட்மீன் என்ன பண்ணாங்க, அதை அழிச்சாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கித்தாப்ல இருந்து ஆதாரத்தை கேட்கறோம் சொல்லி பயந்துக்கிட்டு கித்தாப்ல இருந்து ஆதாரத்தை வைக்க முடியாது, வச்சா மாட்டிக்கிறோம் சொல்லி போட்டு ஓடி போயிட்டாரு. இந்த இமாம் முகமது என்ன பண்றாரு, அவர் அவர்கிட்டயே பேச முடியாம இவர் போயிட்டாரு என்று நம்ம சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, உண்மை தன்மை அறியாம ஒரு அவதூறு பேசுறாரு. அப்ப அந்த இமாம் முகமது சொல்லக்கூடிய நபர், இந்த இமாம் முகமதுன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து வாதமே வைக்க தெரியல அவருக்கு. இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய பிரபலமான உசூல் ஃபிக்ஹ்ல வந்து முதல் முறையா எழுதப்பட்ட அந்த புத்தகம் ரிசாலான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை கூட சரியா உச்சரிக்க தெரியல. ரிசாசான்னு சொல்றாரு. சுவால் ஜவாப்னு சொன்னோம்னா வந்து சவால் ஜவாபுங்கிறாரு. இப்படிப்பட்ட நபரை வந்து நம்ம எப்படி வாதம் செய்ய முடியும்? அப்ப வாதம் செய்ய முடியாது, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, முறையானது கிடையாது என்று நம்ம அவரை விட்டு ஒதுங்கி வந்துட்டோம். அப்ப என்ன சொல்ல போனா, நம்ம வேற ஆளை கூட்டுவாங்க, முறையாக பேசக்கூடிய ஆதரவை வச்சு பேசக்கூடிய ஆட்களை கூட்டுவாங்கன்னு தான் சொல்றோம். நாம ஒதுங்கி வரல, நம்ம ஆதரத்தை கூட்டு வச்சு பேசக்கூடிய நபர்களை கூட்டுவாங்கன்னு சொன்னா அதுக்கு தயாரில் என்ன பண்ணாங்க, நீங்க வந்து நேரில் வாங்க பேசிக்கலாம் என்று ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. நேரில் வாங்க, நேரில் உட்காந்து பேசுவோம், இது சரிப்பட்டு வராதுங்கிறாங்க. நாமளே ஆரம்பத்தில் அதான் சொன்னோம், மக்களுக்கு மத்தியில் உட்காந்து வாதம் பண்ண யாரும் கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இஹ்லாஸா நம்ம என்ன செய்வோம், தனிப்பட்டு பேசுவோம், தனிப்பட்டு வாட்ஸ்அப்ல நம்ம தனிப்பட்டு பேசிக்கிடுவோம், அப்படி செஞ்சுக்கிடுவோம். இல்லைன்னு சொன்னோம்னா வந்து நேரில் உட்காந்து பேசினா ஆரோக்கியமா இருக்கும், நேரில் உட்காந்து பேசிக்கிடுவோம். நம்ம தனிப்பட்டு பேசுவோம். மக்களுக்கு மத்தியில் போய் போட்டி போடுறது வந்து யாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம கலந்துரை நம்ம செய்ய வருவோம். நான் அங்க வந்து என்ன செய்யறேன், உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தவறுன்னு நிரூபிக்கிறேன் என்று நான் அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க தான் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்டவங்க நீங்க என்ன செய்யுங்க, அப்ப தலைமைக்கு ஒரு இமெயில் மட்டும் போட்டு வந்துருங்க, நாங்க வந்து அங்க சொல்லி என்ன பண்றோம், நாங்க ஏற்பாடு செஞ்சு நாங்க வந்து பேச வரோன்னு சொல்றாங்க. யாரு இவங்க, இந்த இமாம் முகமது இது மாதிரி ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, இமெயில் அட்ரஸ் அனுப்புறாங்க. ஆனா பிஜேபி பத்தி நாங்க பேசல, அவரோட வாதம் செய்ய போறோம் என்று எந்த நம்ம நோக்கம் நமக்கு கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டாங்க, சரி நம்ம கூப்பிடுறாங்களே, நம்ம வந்து ஒரு நேரில் உட்காந்து பேசுவதற்கு ஒரு கலந்துரை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அவங்க சொன்ன அடிப்படையில் நம்ம இமெயில் போடுறோம். அவங்களுக்கு என்ன சொன்னோமோ அதை தான் நம்ம இமெயில் போடுறோம். நான் வந்து கலந்துரை செய்ய வர்றேன், நான் வந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபடுறேன், நான் அதை சரி நிரூபிப்பேன் என்ற வாசகத்தை நம்ம பயன்படுத்தி போடுறோம். அப்ப இந்த இமெயில் வந்து போட்டது யாருக்கு, இந்த இமாம் முகமதுன்னு சொல்லக்கூடிய என்டிவி சார்ந்த அந்த நபருக்கும் அவரோடு இருந்த அந்த வாட்ஸ்அப்ல வந்து நம்மளை அழைத்த நபர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இமெயில் போட்டோம். அவங்க தான் கூப்பிடுறாங்க. இப்ப நேரில் கூப்பிடும் பொழுது நம்ம என்ன தவிர்த்து கொள்ள முடியாது. நேரில் போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புனா, நேரில் உட்காந்து பேசுனா மாற்றம் வரும், அதான் முறையானதா இருக்கும். மக்களுக்கு மத்தியில வந்து வாதம் என்ற பேர்ல சண்டை போடுற மாதிரி உட்காந்து பேசுறது முறையானது கிடையாது, வாதம் செய்யக்கூடாதுங்கிற கருத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப அவங்க கலந்துரையாளுக்கு போவோம். கலந்துரையாள் போனோம்னா வந்து அங்க இவங்க சொல்றதை மட்டும் கேட்டு வரதுக்கு நம்ம போகல, இங்க இந்த விஷயம் தவறா நீங்க முடிவெடுத்திருக்கீங்க, தவறா செயல்படுறீங்க என்று நிரூபிப்பதற்காக நம்ம போறோம். அப்ப அந்த வாசத்தை அதை நம்ம பயன்படுத்தணும். அப்ப என்ன பண்றாரு நாம இவரை வந்து வாதத்துக்கு கூப்பிட்டது மாதிரி வந்து இவர் பேசுறாருன்னா அப்ப வந்து எப்படின்னு பாருங்க. அப்ப நான் வந்து என்னை எப்படியாவது இழுக்கணும், ஏதாவது சொல்லி இந்த டேமேஜ் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அப்ப இவன் ஒண்ணுமே இல்ல, தெரியாதவன், ஒண்ணுமே பேசல, காமெடி பண்றான், அவர் பேச்ச ஒண்ணுமே இல்ல, அப்ப என்ன வந்து வாத்து கூப்பிடுறான் என்று எப்படியாவது நம்மை டேமேஜ் செய்ய வேண்டும் என்றது அண்ணன் திட்டமிட்டு என்ன பண்றது, பிஜே நான் அவங்க வந்து என்னை கூப்பிட்டதை அவங்களா இமெயில் போட சொன்னதை அவங்க தலைமைக்கு தெரிவிச்சுட்டாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டதை எல்லாம் தெரிவிச்ச பின்னாலையும் நான் அவரை தான் கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தை பிஜே கூட வார்த்தையை நான் போடல, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க தான் போட சொன்னாங்க, நம்ம அதான் போட்டோம். அப்ப தன்னையே கூப்பிட்டது மாதிரி இவர் வந்து சித்தரிச்சு நம்மை வந்து எப்படியாவது டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பை தேடிக்கொண்டு இதை வேண்டுமென்றே செய்தது போலத்தான் தெளிவாக தெரியுது. அப்ப இப்படிப்பட்டவருடைய நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு, திருச்சியை சார்ந்த சகோதரர் வந்து ஒரு நபர் என்ன பண்ணாராம், நமக்கு மறுப்பு போட்டாராம் 7 மாசத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இந்த மறுப்பை நான் நேத்த என்ன பண்ண எடுத்தே பார்த்தேன், ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மறுப்பு போட்டது எனக்கு தெரியாது, அண்ணன் பிஜிஆருக்கு அனுப்பவும் இல்லை, அவர் வந்து மறுப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் எதுவுமே அனுப்பவே இல்லை. அப்ப வந்து யாரோ ஒரு நபர் மறுப்பு கொடுத்ததான் சொல்றாங்களே, எடுத்து பார்ப்போம், நம்ம எடுத்து பார்க்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்குது. அதாவது யாரு இவர் என் பிஜே என்ன சொல்றாரு, தெளிவான மறுப்புங்கிறாரு. இந்த ஜாகிர் சொல்லக்கூடிய நபர் வந்து தாயா என்ன பண்றாங்கன்னா இவங்க, அதாவது இவனுக்கு வந்து நான் பதில் கொடுக்கணுமா, இவன் சின்ன பையன், அதே மாதிரி வந்து நீ எங்க என்டிஎஃப்ல உள்ள ஒரு தாய், அது ஆணையம் கிடையாது, அந்த தாயை வச்சே நாங்க பதில் கொடுக்க வச்சுட்டோம், மறுப்பு கொடுத்துட்டோம் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்வதற்காக, நம்ம மறுப்பு கொடுத்துட்டோம் என்று மக்களுக்கு சொல்வதற்காக என்ன பண்றாங்க, இந்த என்டிஎஃப் சார்ந்த ஜாயிருங்கிற ஒரு நபரை இறக்கி விட்டுருக்காங்க.
அவர் வந்து நான் பேசிய ஒரே ஒரு வீடியோவை எடுத்து அதுக்கு மறுப்புன்ற பேர்ல 2 பதிவா போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ நம்ம போய் நெத்தா பாக்குறோம். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப காமெடியா இருக்குது. நம்மள காமெடிங்கிறாரு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உதாரணமா வந்து ஒரு செய்தி 2 செய்தி நான் பேசுறேன். ஒண்ணு என்ன, சகுனம் பற்றிய செய்தியை பேசுறேன். சகுனம் பற்றிய செய்தியில வந்து 3 விஷயத்தில் சகனம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைராவுடைய அறிவிப்பு வருது. ஆனா அந்த அறிவிப்பு தவறானது, மாத்தி அறிவிச்சுட்டாங்க. அதே போல ஏனைய சஹாபாக்கள் அதே செய்தி அறிவிக்கிறாங்க. அது வந்து 5 சஹாபாக்கள் வழியா வந்திருக்குது. அந்த அறிவிப்புலாம் வந்து சகனம் இருப்பதா இருந்தான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சகனம் இருக்குன்னு சொல்லல. அப்ப தெளிவாக வந்து மற்ற அறிவிப்பை வைத்து நம்ம என்ன செய்யலாம், இது சாதாரண செய்தி என்று புரிந்து கொள்ளலாம். அது அவங்க மாத்தி அறிவிச்சுட்டாங்க அபூ ஹுரைரா. எனவே தான் என்ன பண்ணாங்க, ஆயிஷா இருக்கானுங்க அதை மறுத்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். இன்னும் தெளிவா நான் அதை பேசியிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணாரு, இவர் பதில் சொல்ற பேர்ல சம்மந்தம் இல்லாம என்ன சொல்றாரு, அப்ப 5 அறிவிப்பாளர் வழியா வந்திருக்கா இல்லையா, இது ஷாதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ஷாதுன்னு சொல்லி மறுக்கிறதும் இவங்க மறுக்கிறாங்களா இல்லையா, யார் அறிவிப்பாருன்னு தெரியாது, அந்த இட்டு கட்டினவர் யாருன்னே தெரியாது. ஆனா இட்டு கட்டவங்க யாரோ இருந்திருக்கிறாங்க என்று யூகமாக யூகிச்சு இட்ட கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லி மறுக்கிறாங்களா இல்லையா? இது போலத்தான் நம்ம ஷாத மறுக்கிறோம் என்று உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஷாதனா என்ன, இவங்க மறுக்கிறதுனா என்னன்னு பல வீடியோ நம்ம பேசியாச்சு. பல மக்கள் விளக்கப்படுத்திட்டாங்க. ஆனா என்ன பண்றாரு இவரு, நீங்க அபூ ஹுரைரா அறிவிச்ச சஹீஹ் ஹதீஸ் தானா, அதை எப்படி மறுக்கிறீங்க, அதை மறுத்த நாங்களும் மறுக்கிறோம் அப்படிங்கிறார். அபூ ஹுரைரா அறிவிச்சது வந்து ஷாது செய்தி. ஷாது செய்தி சஹீஹ்னு யாரும் சொன்னா, அப்ப அந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம என்ன பண்றாரு, ஏதோ பேருக்கு மறுப்பு தர வேண்டும் என்று அவர் பேசுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பேசியிருக்காரு. அந்த லிங்கை நான் ஷேர் பண்றேன், கண்டிப்பா நீங்க பாருங்க. எடுத்து போட முடியாது, என்னங்கிறத நீங்க பாருங்க. யாரு காமெடியா பேசுறாங்க, யார் ஆதாரத்தை வச்சு பேசுறாங்க, யார் பதில் பேர்ல வந்து உளறிட்டு போயிருக்காங்க என்று நீங்க பாருங்க. 2வது வீடியோ என்ன சொல்றாருன்னா வந்து, இறந்த வீட்டுல வந்து அந்த மையத்துக்காக அழுதா வந்து நோவினை செய்யப்படும் என்று செய்தி வருது. அப்ப இது எப்படி விலகிக் கொள்ள வேண்டும் என்று 2-3 ஹதீஸை எடுத்து வச்சு ரசூலுல்லாஹ் இந்த காரணத்துக்காகத்தான் அந்த மையத்து வேதனை செய்யப்படும் சொல்றாங்க. அவங்க அழுதா அவங்களுடைய பாவச்சுமையை மைத்து சுமக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல என்று மற்ற ஹதீஸை வைத்து நான் விளக்கப்படுத்துறேன். ஒரு என்ன பண்றாரு, நான் வந்து இந்த ஜாயின்னு சொல்லக்கூடிய நபர் பேசும்பொழுது நான் பேசியதை ஒரு 5 நிமிஷம் முழுசா போட்டு காமிக்கிறார். காமிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, நான் என்ன ஹதீஸை வச்சு விளக்கப்படுத்திருக்கணும் அதை எதுவுமே காது கொடுத்து கேட்காம, அதை பத்தியே பேசாம, சம்பந்தம் இல்லாம திரும்ப அண்ணன் என்ன மாவை அரைப்பாரோ அதே மாவை என்ன பண்ணாரு, பாக்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே வந்து அரைச்சிட்டு இருக்கிறாரு. வேற எந்த ஒரு பதிலுமே கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, யாராவது உங்க ஜமாத்துல பயணிக்கக்கூடிய மக்கள், சத்தியத்தை தேடக்கூடிய மக்கள் இருந்தீங்கன்னா அந்த வாதத்தை தயவுசெய்து எடுத்து பாருங்க. நம்ம என்னென்ன ஹதீஸை வச்சு நம்ம பதில் சொல்றோம், யார் ஹதீஸை வச்சு யதார்த்தமா ஹதீஸை எடுத்துக்கொள்றா, யார் சம்பந்தம் இல்லாம வச்ச வாதத்துக்கு பதில் சொல்லாம அரைச்சமா வரைச்சிட்டு இருக்கான்னு மக்கள் தயவு செய்து பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நபரை என்ன பண்றாங்க, இறக்கி விட்டு நம்ம பதில் சொல்றோம் பேர்ல, பேருக்கு என்ன பண்றாங்க, நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்ம பதில் கொடுத்துட்டாங்களாம். அப்ப இப்படியான என்ன செய்யறாரு, இப்படியான அமைப்புல அண்ணன் பிஜே செயல்படுவது இது புதுசல, இது வந்து அவருடைய இயல்பான குணம் தான். இதை நம்ம என்ன செய்யல, புதுசா நம்ம அவர்கிட்ட பார்க்கல. அப்ப இப்படிலாம் வந்து பாருங்க, இப்படிப்பட்ட அண்ணன் பிஜே நாம அவரை வாதத்துக்கு கூப்பிடவே இல்லை. நம்ம அந்த மக்கள் வாட்ஸ்அப் குடும்பத்துல பேசுறாங்க, முதல் வாதத்திலேயே பேசாம போயிட்டாங்க, ஆதரவு வைக்காம போயிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலாம், நேரில் வாங்கன்னு அவங்க தான் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டதுக்காக அவங்க நேரில் பேச போவோம். சரி, ஒரு வாய்ப்பு வருது, நம்ம இஹ்லாஸா உட்காந்து பேசுவோமே. நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம வந்து மக்களுக்கு பேசுவது 2வது. முதல்ல நேரில் உட்காந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக் கொள்வோமே, அதான முறையானது. நேரில் உட்காந்து அறிஞர்களை வந்து இஹ்லாஸா பேசி எடுக்கணும். உட்காந்து மக்களுக்கு மத்தியில் வீடியோ போட்டு வாதம் பண்றதுக்கு நம்ம போகல. வாதம்ங்கிறது வேற, இந்த கருத்துக்கள் தவறானது என்று நம்ம கலந்துரையாடல் நட்பு ரீதியா உட்கார்ந்து பேசும்பொழுது, கலந்துரையாடல் செய்யும் பொழுது அப்ப அங்க என்ன செய்வோம், ஆதாரத்தை எடுத்து வச்சு காட்டுவோம், அங்க நம்ம நிரூபிப்போம். அப்ப வந்து என்ன செய்வாங்க, தனிப்பட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில வந்து இல்லாத பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மக்கள்கிட்ட போய் போட்டி போட்டாதான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்ல போனா வந்து பீச் என்ன சொல்றாரு, இதுல வாதம் பண்ணாதான் வந்து டைமிங் போட்டு பேச முடியும், தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி இல்ல, வாதத்துலதான் வந்து அதிகமா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பாத்துங்க, இதுக்கு முந்தி நடந்த வாதங்களை பாருங்க. 4 பேர் பேசுவாங்கன்னா ஒரு ஆளு இன்னொரு ஆளை மடக்கிட்டாருன்னா இடையில என்ன பண்ணுவார், அந்த டீம்ல உள்ள மத்தவர் வந்து புகுந்து சம்மந்தம் இல்லாம இழுத்துட்டு போயிடுவார். அப்ப நம்ம கேட்ட கேள்வி பதில் சொல்ல என்ன பண்ணுவாங்க, டயத்தை ஓட்டிட்டு அந்த டயத்தோட முடிச்சுட்டு அடுத்த ஆள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப முறையாக என்ன செய்ய முடியாது, வாதத்துல வந்து முழுமையாக உட்கார்ந்து 1 to 1 உட்காந்து இந்த கருத்து தப்பா சொல்றீங்க, இந்த அரிசியை மறைச்சிங்க நின்று நம்ம பிடிக்க முடியாது, அவங்கள பிடிக்க முடியாது. அப்போ உட்கார்ந்து நம்ம பிடிப்பதா இருந்தா, உட்கார்ந்து நம்ம முறையாக வந்து ஒன்றை தெரிந்து கொள்வதா இருந்தா இந்த கலந்துரையாடல் தான் செய்ய முடியும். அப்ப அந்த நோக்கத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம போவோம் பேசுவோம், முடிஞ்சா நம்ம தரப்புல யாரும் அறிஞர் வந்தாங்கன்னா அங்கே உள்ளவங்களை கூட்டு போவோம் என்று நம்ம நேரில் உட்கார்ந்து பேசுவதுங்கிறது வேறு, அது வாதமே கிடையாது. அது வந்து
கலந்துரையாடல் செய்து அந்த ஆதாரங்களை எடுத்து வச்சு அவங்களை நிரூபிப்போம். அவங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்குவாங்க, ஏத்துக்காம போனா போயிடுவாங்க. அதோட நம்ம வந்துருவோம். இதை மக்களுக்கு போய் படம் காட்டுறதும் மக்கள்கிட்ட போய் வாதம் பண்ற பேர்ல போட்டி போடுறதே கிடையாது. அப்ப அந்த இஹ்லாஸாக கலந்துரையாடல் செய்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மக்கள் கூப்பிட்டாங்க என்பதற்காக தான் நம்ம சம்மதிச்சோமே தவிர நாம என்ன செய்யல, நாம போய் மண்டக்கணம் முடிச்சு இவரை வாதம் பண்ணித்தான் நம்மளுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்று எந்த அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம எந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கல்வியை கொடுத்தானோ அதை மக்களுக்கு படிச்சு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். எனவே யாரையும் நம்ம இது வரைக்கும் பாருங்க, அண்ணன் பிஜே நான் என்ன செஞ்சதில்லை, ஒரு தடவை கூட அண்ணன் பிஜேன்னு சொன்ன வார்த்தையை தவிர்த்து எந்த வாசகத்தையும் நான் சொன்னதே இல்லை. என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறேன்னா அண்ணன் பிஜே மீது கால் புடிச்சின்னு பேசுறாங்க, அவரை தொட்டு பேசுறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வீடியோ போடுறோம், பிஜே மீது கால் புடிச்சியான்னு போடுறோம். அப்ப தெளிவா சொல்றோம், பிஜே அண்ணன் மீது கால் புடிச்சு கிடையாது எங்களுக்கு. அப்படி இருந்தா ஜாக்கூடிய மாநாட்டில் அண்ணன் பிஜே உடைய சேவை ஆரம்பத்துல செய்த சேவைகளை அந்த ஆவணப்படத்துல போட்டு காட்டுறாங்க. அப்ப எங்களுக்கு கால் புடிச்சு இருந்து நாங்க ஏன் போட்டு காட்ட போறோம்? அவர்கிட்ட இருக்கிறது கருத்து ரீதியான அந்த மோதல் தான். கருத்து ரீதியான விஷயத்துல நம்ம முரண்படுறோமே தவிர அவர் தனிப்பட்டு அவங்களுக்கு பகை இருக்குதா? அப்ப அந்த கால் புணர்ச்சி நம்ம எந்த வார்த்தையும் தனிப்பட்டோ எதுவுமே பேசுனதே கிடையாது. நம்ம கருத்து ரீதியா நம்ம பண்ணுவோம், இந்த ஹதீஸை மறுத்துருக்காங்க, இப்படி எல்லாம் தப்பா சொல்றாங்க சொல்லிவிட்டு நம்மள என்ன பண்றாங்க, நம்மள தவற சித்தரிக்கிறாங்க, இவங்க தான் தப்பா ஹதீஸை மறுத்தாங்க, நம்ம எடுத்து காட்டுறோமே தவிர வேற எந்த நோக்கம் நமக்கு கிடையாது. எனவே சத்தியத்தை இறந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெளிவா என்ன பண்றாங்க, தேடி வர்றான். இன்னைக்கு பாருங்க, இந்த வாத கருத்துல சத்தியத்தை தேடுறாங்களா இல்லையா, இவங்களுக்கு தான் சத்தியம் கிடைக்காது. வாத காலத்துல போய் பாத்தீங்கன்னா யார் சத்தத்தை உயர்த்தி பேசினாங்களோ அவங்க தான் சத்தியத்தில் இருக்காங்க கருதி கொள்வாங்க. அப்படி இல்லை, நேர்ல உட்காந்து இஹ்லாஸை யார் உட்காந்து மார்க்கத்தை அணுகிறாங்களோ அவங்க தான் சத்தியத்தை நோக்கி வந்தாங்கன்னு பாக்குறோம். வாத காலத்துல சத்தியத்தை நோக்கி வர்றது குறைவு தான். சொல்ல போனா யாரு பேசுறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய மக்களுக்கு மத்தியில உட்காந்து பேசும்பொழுது யாரும் தன்னுடைய கருத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, என்டிஎஃப்ல இருந்து டிஎன்ஜில இருந்து வெளியே வந்த மக்கள், அரிசி மறுப்பு குழுவிலிருந்து வெளியே வந்த ஆலிம்கள், மற்ற பொதுமக்களை பாருங்க, அவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க, தனிப்பட்டு எடுத்து விளக்கங்களை பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாத காலத்துல விளக்கத்தை தேடாதீங்க, அந்த விளக்கத்தை பார்த்து படிச்சு என்ன பண்ண இஹ்லாஸா நேர்ல வாத காலத்துல என்ன செய்வாங்க, தன்னுடைய அறிஞரை தான் கவனிப்பாங்க. எதிர்கருத்துல உள்ளவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா கவனிக்க மாட்டாங்க. தனிப்பட்ட உட்காரும் போது என்ன செய்வாங்க, தனிப்பட்ட உட்கார்ந்து என்ன பண்ண எடுத்து படிச்ச மக்கள் தான். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. நாம தேவையில்லாம அரிசை மறுத்துட்டோம், அரிசை மறுக்க தேவையில்லை, என்னச்சு புரிஞ்சுக்கிடலாம். அப்ப இந்த அரிசை தப்பா எடுத்தா மத்த அரிசி தப்பா விளங்க வேண்டி வந்துடும் என்று யதார்த்தமா புரிந்து கொள்றாங்க. அப்ப வாத காலத்து சத்தியத்தை தேடாதீங்க, சத்தியத்தை தேடுவதா இருந்தா எல்லாத்துக்கும் விளக்குகள் எழுதப்பட்டு பேசப்பட்டு தெளிவாக இருக்கிறது, அதை தேடி படிங்க. அப்படி படிச்சா மட்டும் சத்தியம் விளங்கும். அப்ப யாரு மீது கால் புணர்ச்சி கொண்டோ யாருடைய பெயரை பயன்படுத்தி நம்ம முன்னுக்கு வர வேண்டும் என்றும் நம்ம கருதவில்லை. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். நம்ம மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் உயர்ந்த நோக்கத்தில் நம்ம பண்றோம், மக்களுக்கு சத்தியத்தை சொல்றோம். இந்த வீடியோ போட்டு இது பண்றதா இன்னைக்கு அதிகமா மக்களுக்கு போய் சேருது. அந்த ஒரே காரணத்துக்கு என்ன பண்றோம், நம்ம மக்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறோமே தவிர வேற எந்த ஒரு நோக்கம் கிடையாது. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை முறையாக அறிந்து புரிந்து யாரையும் கேவலப்படுத்தக்கூடிய அந்த வேலை செய்யாம அடுத்தவங்களுடைய கருத்தை மதிக்கணும். மதிக்கலையா நாம ஒதுங்கி கண்ணியமா போயிடணும். அந்த அடுத்தவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாகும், மார்க்கத்தை முறையாக ஆய்வு செய்து முறையாக பின்பற்றக்கூடிய மக்களாகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.